மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? மகரம் வந்து பாருங்கம்மா, எல்லா கஷ்டமும் நாங்க பட்டு முடிச்சுட்டோம். இப்ப நாங்க கஷ்டப்பட்டதுக்கு எங்க உடம்புலயும் தெம்பு இல்ல, மனசுலயும் மனசுலயும் தெம்பு தெம்பில்ல, இல்ல, பாக்கெட்லயும் காசு இல்ல, வந்த காசும் போன இடம் தெரியல. நாங்க ஒண்ணுமே வந்து இல்ல. இப்ப எம்ப்டி எம்ப்டி பெர்சன்ஸ். நாங்க ஆல்மோஸ்ட் 0 அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் மகரம் வந்து பாத்தீங்கன்னா, தசநாதன் வலுவா இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ம். அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இப்படி எம்ப்டி ஆனாலும் சனி பகவான் போகும்போது ஏதோ ஒரு ரொம்ப பெரிய நல்லது அப்படின்றத குடுத்துட்டு போனாரு 7 நாட்டு சனியும் போது. ம். என்னத்த நல்லது குடுத்தாரு? ஒரு 1/2 சென்ட் இடம் வச்சு அத வாங்கி குடுத்தாரு. அப்படின்றது சிலர் சொல்றது உண்டு. அதுவாவது வந்துச்சேன்னு ஆ. சந்தோஷப்படுறது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் இவங்களுக்கு சகாய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லா விதத்திலயும் நான் ஹெல்ப் பண்ண போறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சும்மா அப்படியே அதிர்ஷ்டத்த வாரி குடுத்துருவாரா? குடுக்க மாட்டாரு. சனி எப்பயுமே கிள்ளி தான் குடுப்பாரு. அள்ளி குடுக்க ம். மாட்டாரு. அத அப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்படிப்பட்ட சனி பகவான் சகாய சனியா இருக்காரு. ஏதோ விதத்துல ஹெல்ப் பண்ண போறாரு. சனியே ஹெல்ப் பண்ண போறாரு. அப்புறம் என்ன? நீ அத பத்தி ஹெல்ப்பே கவலைப்பட இல்லாத காலத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரே, ஆமா. அதுவே பெரிய இல்லம்மா, விஷயம் தானே! சனியே ஹெல்ப் பண்றாரு அப்படின்போது பாக்கி 8 கோள்கள பத்தி ம். நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. எக்காரணத்த கொண்டும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார் சனி பகவான். அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப அவரு வக்ரகதி அடைஞ்சுட்டு இருக்காரே, அப்ப ஹெல்ப் பண்ண மாட்டாரா? அப்படின்ற யோசனை நெறைய பேருக்கு வரும். வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும், குருவோட உச்ச பார்வை சனி மேல இருக்குமா. ம். அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவர் என்ன குடுக்கணுமோ, அத குடுத்தே தீருவாரு. மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்லதும்மா. 2வது என்ன அப்டின்னா, இப்ப வக்ரகதி அடைஞ்ச 2028 வரைக்கும் இவங்களுக்கு சகாய சனியா எல்லா ஹெல்ப்பும் பண்ண தான் போறாரு. 2வது என்ன அப்டின்னா, வக்ரகதியே இருந்தாலும், குருவோட உச்ச பார்வை நம்ம முன்னாடியே சொன்ன மாரி எல்லா ஹெல்ப்பும் பண்ண போறாரு. அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல, ம். அவரு வந்து பாத்தீங்கன்னா, என்ன பாவத்துக்கு அதிபர்? ம். இவரு வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2க்கு அதிபர் மகர ராசி அன்பர்களுக்கு. அந்த 1ஆம் பாவம், 2ஆம் பாவம் குறித்து இவங்களோட பல ஆசைகள் இருக்கு. அப்டின்னா சில ஆசைகள நிறைவேத்தி வைப்பார். கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இப்ப மகரம் வந்து பாருங்க, ஒரு கிராமத்துல இருக்காங்க. நல்லா ம். படிச்சிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சேன். என் கூட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சவன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஊருக்கு வந்தான்னா கோட்டு, சூட்டு, பூட்டு ஜம்முன்னு வரான். நான் இங்கேயே இருக்கேன். எனக்கும் அப்படி வரணும்னு ஆசை. ஆ. எனக்கும் வெளிநாட்டுக்கு போணும்னு ஆசை. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசை. ம். எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட கார்ல வரணும்னு ம். ஆசை. எனக்கும் என்னோட ஆட்டிட்யூட மாத்திக்கணும்னு ஆசை. எனக்கும் என்னோட பிஹேவியர மாத்திக்கணும்னு ஆசை. நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. நானும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸோட என்னோட கேரக்டர மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, அதுல சில ஆசைகள சனி பகவான் நிறைவேத்தி குடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது 2ஆம் பாவத்துக்கு அதிபர். குடும்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ம். குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்தோட வெளிநாடு டூர் போணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துக்காக நெறைய ஆசைகள் இருக்கு. நெறைய ஆசைகள் இருக்கு. குடும்பத்தில எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு குடும்பத்தில பெருசா அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. ம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகுவர்த்திகள். மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே அழிச்சுட்டு வெளிச்சத்த குடுக்குது. அந்த மாரி தன்னையே அர்ப்பணிச்சு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க மகரம். ஆனா குடும்பத்துல இருந்து இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணும் கிடைக்காது. அத மறந்துருவாங்க எல்லாரும். ம். ஆனா, இந்த காலகட்டம் அந்த மாரி எங்க வீட்ல என் தங்கச்சி நான் எவ்ளோ பார்த்து, பார்த்து அவளுக்கு கல்யாணம் எவ்ளோ கடன உடன வாங்கி செஞ்சு வச்சேன். இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ம். எங்க அம்மா "என்னத்த நீ செஞ்சு வச்சுட்ட? நீ கொஞ்சம் நெறைய நகை போட்டிருந்தா அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பாள்ல. இப்ப பிரச்சனைல வந்து நிக்கிறா. எல்லாம் உன்னால தான்." அதுக்கே நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்றது அவங்களுக்கு புரியல. இந்த மாரி எல்லாம் நான் செஞ்சும் எனக்கு நல்ல பேர் இல்ல. எனக்கு என் குடும்பத்துல ஒரு மரியாதை இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்ல, ஒரு சொல்வாக்கு இல்ல, ஒரு செல்வாக்கு இல்ல. அப்படி நெறைய குடும்பம் சார்ந்து ஒரு கவலை இருக்கு. நெறைய ஆசைகள் இருக்கு. குடும்பத்துக்காக வீடு வாங்கணும், குடும்பத்துக்காக கார் வாங்கணும். இப்படி என்னென்ன ஆசைகள் இருக்கோ, இவ்ளோ ஆசைகள் இருக்கு. இவ்ளோ ஆசைக்கான தீர்வு அப்படின்றது சனி பகவான் குடுப்பாரு. நிறைவேத்தி குடுப்பாரு அப்படின்றது உண்மமா. ஆக வக்ரகத்தி அடைஞ்ச சனி, குருனோட உச்ச பார்வையில இந்த பலன்கள ம். குடுக்க போறார். பின்னாடி 40 நாட்கள் இருக்கு. பின்னாடி 40 நாட்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 40 நாட்கள்ல என்ன நடக்கும்? சனி நல்லா தான் இருக்காரு. நல்லது ம். தான் செய்ய போறாரு. அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது திருப்பி ஆரம்பிக்கும். ஏழரை நாட்டு சனியில தொழில இழுத்து மூடிட்ட மகரம் எத்தனையோ இருக்கதாம்மா ம். செய்றாங்க. அப்ப அந்த மாதிரி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா திருப்பி பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. திருப்பி முதல்ல இருந்து திரும்பி நான் தொழில் ஆரம்பிக்க போறேன். திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சத்த தொட போறேன். திருப்பி நான் வந்து பெரிய ஆளாக போறேன். அப்படின்ற இவங்களோட முயற்சிகள் தொடரும். ம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னும் சொல்லலாமா. இவங்களோட ஹார்ட் ஒர்க் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னாம்மா, இந்த 12 ராசியிலயும் 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க யார் ரெடி கை தூக்குங்க அப்படின்னா ரிஷபம் கை தூக்கும், மகரம் கை ஆ. தூக்கும். இவங்க வந்து ரெடி. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்ன இருக்கு? சனி அங்கேயே மகிழ்ந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நல்லது செய்ய போறான். அதுக்கு மேல ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். அப்பா நீ ஜம்முன்னு வேலை செய்றப்பா. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்குதுப்பா. நான் தாராளமா உனக்கு எல்லா ஹெல்ப்பும் செஞ்சுட்றேன்ப்பா. அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே நல்லதா நடக்கும். கண்டிப்பா. கவலைப்படணுன்றது இல்ல. எல்லாமே நல்லது தான் நடக்கும். மகர ராசிக்காரர்களே சந்தோஷமா இருங்கன்னு வேற சொல்லியிருக்கோம். ம். மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுள வணங்கலாம்? சிவ வழிபாடும்மா. எப்பயுமே மகரத்துல பொறந்துட்டியா, அப்பா உனக்கு சிவன கும்பு
அதாவது கும்புறதுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் மேட்டர் இல்லப்பா. நீ சிவன் கோயில்ல போயிட்டு சிவனை கும்பிட்டுட்டு வா, இல்ல சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு வா, சிவனால எல்லா நலன்களும் நீ பெறுவ. உண்மை. கண்டிப்பா மேம். பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் 2வது விஷயம். போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு வா. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. மகரம், உறவுகள் பிரியும் நேரம். மகர ராசிக்கு இந்த 138 நாட்கள் என்ன நடக்க போகுது, சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசி நாதனே வந்து சனி பகவான் தாங்க. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிதான். பட் இந்த சனி பகவான் இந்த 138 நாட்கள் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆக போறாரு. அதாவது ஒரு வக்ரம் அப்படின்றது, ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா அது கெடுபலன் பண்ணிடும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு மறந்துருங்க. ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயோ வக்ரமா, நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா, நல்லது நடந்தா சொல்லுங்க கெட்டது நடந்தா சொல்லாதீங்க, அந்த மாதிரி வந்து பயப்படுறீங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. சனி வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இயல்புத்தன்மைக்கு மாறாக செயல்படும். அப்ப சனி நேரா போகும்போது அவரோட இயல்பு தன்மை அது. வக்ரம் அப்படின்றது ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த பாவகத்துல அந்த கிரகமானது வக்ரம் ஆகுதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை சனி நிச்சயமா கொடுப்பார். இதுதான் அதோடைய தாத்பரியம், இதுதான் அதோடைய காரகத்துவம். இதுக்குள்ள நம்ம போலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், மேலும் சனியோட வக்ர பயிற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க என்ன தாராளமா அணுகலாம், உங்களுடைய கேள்விகளை பகிர்ந்துக்கலாம். சனி பகவானே கர்மாவின் காரகனா சொல்லப்படுது, அது உங்களுக்கு தெரியும். சனி பகவான் தான் கர்மாவின் காரகன். அது மட்டும் இல்லாம இது காலச்சக்கரத்துடைய 10வது ராசி, செவ்வாய உச்சம். யாருக்கு இது தெரியும்? மகரம் சனியோடது ராசி, அது எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் எதுக்குங்க இங்க போய் உச்சமானாரு? அவருக்கு எத்தனையோ ராசி இருக்கு. சனியோட ராசி தான் அங்க வந்து தான் உச்சமாகணுமா? போய் மேஷத்துல உச்சமாக வேண்டியதானே, சிம்மத்துல போய் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டு தலைவரோட வீட்டுல போய் உச்சமாக வேண்டியதானே, குரு அவருடைய ஆசிரியரோட வீட்டுல போய் உச்சமாக வேண்டியதானே, கடகம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு வீடு, அங்க போய் உச்சமாக வேண்டியதுதானே. எதுக்குங்க இங்க வந்து உச்சமாறாரு அப்படின்னா, மகரம் தலைமையை வகிக்கக்கூடிய ஒரு ராசி, பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, கௌரவத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த மாதிரி பார்க்கப்படுறோம், நம்மளுடைய பப்ளிக் இமேஜ் என்ன, நம்மளுடைய வெளித்தோற்றம் இங்க எப்படி பார்க்கப்படுது, இது எல்லாமே இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த 138 நாட்கள். அந்த வகையில இந்த இடத்துல செவ்வாய்க்கு எல்லாவித கௌரவம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அத்தனையுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வீடா வந்து பார்க்கப்படுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய ஆளுமையை எடுத்துப்பார். ஏன்னா இந்த இடத்துல உத்திராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு, திருவோணம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது மூணுமே வந்து மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம், உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சனி வீடு தான். ஆனா சனிக்கு சுத்தமா வந்து பிடிக்காத கிரகங்கள் எடுத்தா சூரியன், சந்திரன், செவ்வாயோட எல்லா நட்சத்திரமும் இங்கதான் இருக்கு. சோ அந்த ஒரு அனைத்து வகையான அமைப்புகளை இந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கு வந்து கிடைக்குது. அந்த ஒரு காரணத்தினாலும் செவ்வாய் பகவான் இங்க வந்து உச்சமாறாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல 3ஆம் வீட்டுல போய் சனி வக்ரவங்க 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் பாருங்க. 5ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் வீட்டை பாக்குறாரு, அதே மாதிரி ராசியில இருந்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ இந்த காலகட்டம் 12ஆம் வீடு மோட்ச வீட்டையுமே பாக்குறாரு. ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு, ஆன்மீக பயணம் மேற்கொள்றவங்களுக்கு, ஆன்மீக சுற்றுலா ஸ்தலத்துலாம் சில பேர்லாம் போகணும்னு நினைப்பீங்க, ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு நினைப்பீங்க, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, மாற்றங்கள், எண்ணங்கள் இதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் வந்து 12ஆம் வீடு. அயன மோட்ச விரயஸ்தான். இந்த வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம 5, 9ஐயுமே தொடர்பு கொள்றாரு. 9ஆம் வீடு மறுபடியும் திரிகோண வீடுகள்ல மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய வீடு வந்து 9. அதுக்கடுத்து 5ஆம் பாவகம்.
ஸோ 5, 9 பாவகங்களையுமே சனி பகவான் எங்க இருந்து 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்துல இருந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டமானது 4 மாச காலகட்டமானது உங்களுடைய பயணத்தை மேலும் மேலுமே வந்து சனி பகவான் பெருசு பண்ணதான் போறாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து செவ்வாயே வந்து உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் இந்த ஒரு வக்கர காலத்துல எல்லாம் மிதுன ராசியில தான் இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த வக்கர காலத்தை நீங்க பார்க்கும்போது மிதுன ராசியில தான் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இருந்து சனி பகவான் வந்து வக்கரமாறாரு. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான், ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்ப ஆல்ரெடி சனியோட 7.5 சனியில இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 7.5 சனியில இருந்தா பயப்படலாம், புரியுதுங்களா? 7.5 சனியில இப்ப இல்ல. ஓரளவுக்கு சனி நம்மளுக்கு நன்மைகளை செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் அப்ஸ் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? முக்கியமா மிக முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா உங்களோட இளைய சகோதரர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன கவனமா இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்ல இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கணும். முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும். ஏன்னா வக்ரம் அப்படின்றதுனால 3ஆம் இட முயற்சி அப்படின்றதுனால உங்க முயற்சி கொஞ்சம் தடைப்பட்டு திரும்பவும் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜூலைல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் தடையில கொடுப்பாரு. கண்டிப்பாக தடைகளையும் தாமதத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. செல்ஃப் எஃபர்ட்ஸ் அதிகமா போட வேண்டியது இருக்கும், முயற்சிகள் அதிகமா எடுக்க வேண்டியது இருக்கும். அது எது ரிலேட்டடா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை ஏதாவது பிரச்சனை இருக்கு, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, குழந்தை ரீதியா இருக்க ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் அது வந்து முயற்சிக்குள்ள நீங்க கொண்டு போக முடியும். அடுத்து 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலதான் சொன்னேன், ஆன்மீக பயணத்துல இருக்கவங்களும் ஆன்மீக பாதையில போறவங்களுக்கும் அதன் மூலமா முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். மற்றபடி நீங்க உங்களுடைய சிப்லிங்ஸ் கூட இல்ல உங்க கூட பிறந்தவங்களோட இருக்கவங்களோட எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்து கொஞ்சம் நிதானமா தான் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து இருக்கணும். அவசரப்பட்டோ படப்படன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியோ அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் சில விஷயங்கள் உங்க லைஃப்ல இந்த டைம்ல நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நல்ல கவனமா பாத்தீங்கன்னா இந்த வீடு கொடுத்த குரு பகவான் எங்க போய் உச்சமா இருக்காரு, 7ஆம் வீட்டுல போய் உச்சமா இருக்காரு. சில பேருக்கு திருமண தடை நீங்கும். சில பேருக்கு இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட போகுது. லேட் மேரேஜ், நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் தாங்க. என்னங்க பண்றது? அஷ்டம சனில இருந்து வெளில வந்துட்டோம், அப்பயாவது ஜோசியக்காரன் கல்யாணம் ஆகும்னு சொன்னா அப்பயும் ஆற மாதிரி தெரியல, திரும்பவும் தடையாகுது, திரும்பவும் தாமதமாகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்டோபர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். டிசம்பர் மாசத்துல இருந்து எந்த நேரமும் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, எந்த நேரமும் உங்களோட அந்த தடை நீங்க, ஏன்னா 7ல தானே குரு இருக்காரு, ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. குருபலம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இல்லைன்னா சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. 100% உங்களுக்கு குரு ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. பாசிட்டிவ் வரப்போகுது, பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல வரப்போகுது, நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி சில உறவுகள் கிட்ட இருந்து பிரியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சரியா? வேலை நிமித்தமா, கரியர் ரிலேட்டடா, சம்டைம்ஸ் ஏன்னா 2ஆம் இடத்துல இப்ப வந்து ராகு இருக்காரு, 8ல வந்து கேது இருக்காரு இல்லையா? இப்ப வரைக்கும் குருவோட பார்வை இல்லை. அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்படுது. ரெடியா இருங்க, தயாரா இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப வக்கர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து பின்னோக்கி நகர்றாரு. சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றது, ராகு கிட்ட நெருங்க போறாரு. அப்ப ராகுவோட பலனையும் சேர்த்து எடுத்து கொடுப்பாரு இந்த டைம்ல. சோ குடும்ப ரீதியா உங்களுக்கு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு பிரிஞ்சு போய் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடும் ஏற்படும். அவங்கள விட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு 7.5 சனி இல்ல, இந்த வக்ர காலம் 138 நாட்களை சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய சகோதரர்கிட்ட இருந்தும் சரி, குடும்ப உறுப்பினர்கிட்ட சரி, நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன்.
மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை நாம் பார்க்கிறோம். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறார். அவர் ஜூலை 27 டிசம்பர் 11ஆம் தேதி வரை 138 நாட்களுக்கு அவர் வக்ரமடைகிறார். இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் வக்ரம் அடைவது சரியில்லை, நன்மை இல்லை. ஆகவே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். வீட்டில் குழந்தைகளுக்கு பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபம் வர வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே மகர ராசி அன்பர்களுக்கு 2 தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ஆக குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு உண்டாகும். குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை தவிர்த்தல் வேண்டும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் எதிர்பாராத விதத்தில் நிறைய செலவாகும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சுணக்கம் உண்டாகும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவதில் காலதாமதம் ஆகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறையில் தங்களுக்கு நேரடி கண்காணிப்பு தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பொருட்கள் தேக்கம் அடையலாம். அதனால் நஷ்டம் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தங்களுக்கு தாமதம் ஆகலாம். அரசியலை பொறுத்தவரை கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தளங்களாகும். தங்களின் ஆலோசனைகள் இந்த நேரத்தில் ஏற்கப்பட மாட்டாது. விவசாயம் பயிர்கள் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காது. விளைச்சல் குறையும். கால்நடைகளால் நோய் நொடிகள் வரும், செலவு வைக்கும். கலைஞர்களுக்கு புது பல ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். இருக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு சிரமம்தான். சினிமா நடிகைகள் பிறரிடம் பழகும் போது நெருக்கமாக பழக வேண்டாம். வீண் பலிகள் வரலாம், கிசுகிசுப்புகள் வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம் அடைவதால் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சனிக்கிழமை கோவிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். கால பைரவரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. வீட்டில் தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நவ கிரகனுடைய இருப்பையும் பயிற்சியையும் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த வருடத்தினுடைய இறுதியில 2026 பாத்தீங்கன்னா நம்ம ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட காலத்துலதான் கர்மாவினுடைய கர்த்தா, கர்மாவினுடைய பலனை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சனி பகவான். இவன் கொடுத்தால் யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் சனி பகவான் தானே. நல்ல யோகங்கள் கிடைத்தாலும் கூட, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் அமைந்தாலும் கூட முழுமையாக அனுபவிக்கணுங்க. அந்த அனுபவிக்கின்ற ஒரு நிலையை தரக்கூடியவன் சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் 2.5 வருட காலம் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவர், விதிக்கேற்ற விளைவை நமக்கு தரக்கூடியவன். அப்படிப்பட்ட சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகின்றார், தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு தான்
அவர்கள் வக்ரமய குருவாயினும் சனியாயினும். ஆனால் இந்த காலகட்டத்துல பார்த்துட்டீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்துக்குள் இடம்பெறுகின்றார். சிறு அசைவு, சிறு நகர்வு கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்துவிடும் கிரகனுடைய இது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகின்றது. இப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எத்தகைய மாற்றத்தை தாக்கத்தை தரும்? கடந்த காலத்தை போலவே கஷ்டமும் கண்ணீருமா தான் வாழ்வோமா? இனியாவது ஒரு நல்ல மாற்றத்தை பெற மாட்டோமா? குருவினுடைய பார்வை முழுமையாக இருந்தும் கூட எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே, துன்பமும் துயரும் தொடர்கதையாக போய்விட்டதே என்றெல்லாம் கலங்குகின்றீர்கள் அப்படின்னு சொல்றேங்க. குருவின் பார்வை முழுமையாக இருந்தாலும் கூட அந்த முழுமையான பலனை தருவதில் சனி பகவானுடைய பங்கு பெரும் பங்குங்க. மற்ற கிரகங்கள் தரக்கூடியாத சுகபோகங்களையும் சரி, உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையும் தரக்கூடியவன் சனி. அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, அருமையான சந்தர்ப்பத்தை தருகின்ற 138 நாட்கள். அது மகரத்துக்கு எவ்வாறு இருக்கும்? சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லையே என்ற நிலையிலும் கூட எதுவும் இல்லாத ஒரு நிலைதானே பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, சொல்வீர்கள் ஏழரை சனியோ, அர்த்தாசிரம சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ எதுவுமே இல்லையே, ஆனாலும் நான் ஏன் மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்புகளை நான் தொடர்ந்து சந்தித்து வருகின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றீர்கள் அல்லவா? அதுக்கான காரணத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எப்பவுமே வாய்ப்புகளை தவற விடாதவர்கள் மகர ராசிக்காரர்கள். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பாதிப்பு குறைவு. சனி பகவானுடைய பாதிப்பு இனி குறையும். சனி பகவான் இனி கொடுக்க மறுப்பதை இந்த காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் உங்களுக்கு கொடுக்க தயங்க மாட்டார். அதே நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைக்கின்றது. மன ரீதியாக பலம் இழந்தவங்களுக்கு மன ரீதியான உடல் ரீதியான பலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் தான். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமும் இதுதான். மகர ராசியை பொறுத்தவரை 7 சனியில ஒரு எந்த பாதிப்பும் இல்லாவிட்டாலும் கூட அந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனவரவு பணவரவில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையை சந்திக்க போகின்றீர்கள். நீண்ட தூர பயணங்கள், அது அரசியல் ரீதியா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம், தொழில் ரீதியா இருக்கலாம், அது முழுமையான வெற்றியை உங்களுக்கு தரும். 3ஆம் இடத்து சனி தரும் அசாத்திய துணிச்சல், நல்ல துணிச்சல், தைரியம், கலங்கி போய் விட்டீர்கள். தொடர்ந்து அடி மேல அடி விழுந்தால் அமையும் நகரும் என்பதை போல மன ரீதியான கடுமையான பாதிப்பு. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவதெல்லாம் கலங்கி போய்விட்டீர்களா? அந்த நிலை மாறி அசாத்திய துணிச்சல், அசாத்திய தைரியத்தை இந்த ரீதியில் சனி பகவான் உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் மகரத்தில் வெற்றி பயணம் இப்ப ஆரம்பிக்குது. இந்த 138 நாள்ல ஒரு ரவுண்டு வந்துருவீங்க. தொழில வாழ்க்கையில ஒரு நிம்மதியான தருணமும் இதுதான். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரி வழங்க போகக்கூடிய அற்புதமான ஒரு காலமும் இதுதான். அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய காலமும் இதுதான். காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எந்த விதமான நற்பலனும் தரவில்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிக நற்பலனை தரக்கூடியதும் உங்களை நல்ல முறையில வச்சுக்கிறதும் அவர் தான் மகரத்துக்கு. ஆனாலும் எந்த விதமான பலனை உங்களை நோக்கி நகர்த்து விடவில்லை. அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வை அமோகமா இருக்குங்க. ஆனாலும் அமோகமா இருந்தாலும் கூட குருவின் பார்வையின் பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம். கர்மா என்றுதான் நான் சொல்வேன். அந்த நிலையை மாற்றுகின்றார் சனி பகவான். என்னுடைய அனுபவத்துல 7 சனி கடைசி கட்ட வக்ரத்தினால பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரும். குறிப்பா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து சனியால உங்களின் முயற்சிகள் தடைகள் யாவும் முன்னேற்றம் அடையும். தடைபட்டு போன திருமணம், தடைபட்டு போன தொழில், தடைபட்டு போன உங்கள் எண்ணங்கள் அத்தனையுமே நடைபெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் முழுமையா உங்களை நம்பல. ஏன் காரணம் என்னன்னா மன ரீதியால சில பாதிப்புகளை உங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க. மன ரீதியால நிம்மதி இல்லாத ஒரு சந்தேகம் நிலையைத்தானே நீங்கள் சந்தித்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். மன ரீதியான உடல் ரீதியான இருந்து வந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். கடந்த கால கசப்புகளும் பிரச்சனைகளும் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியை பெறக்கூடிய, பயம் இல்லாமல் வாழக்கூடிய
ஒரு காரணம். அதே நேரம் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பேசும்போதும் சரி, செயலையும் சரி, எச்சரிக்கையாக இருங்கள். எதிர்காலம் நினைத்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீர்ந்து பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் இல்லாத வாழ்வு தானே. போராடி போராடி இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். திரும்பவும் சொல்கின்றேன், யாருக்கால விடுவதை விட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர காலத்துல நீங்க திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவதும், அதே நேரம் திருச்சி உச்சி பிள்ளையார் ஆலயம் சென்று அந்த மகாகணபதியின் பாதம் பணிவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி வக்ர பயிற்சி மகரத்துக்கு தரும்.